வணக்கம் மகாஜனங்களே. இப்பொழுது ஜோதிடத்தை பற்றி சில வீடியோக்கள் மூலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறோம். இதில் இந்த ஜோதிடம் கற்போம் என்று நான் சொல்லுபவைகள் நான் சொல்லுவது ஒன்றும் புதியது அல்ல. இதெல்லாம் ஏற்கனவே பெரிய பெரிய மகான்களால், ஞானிகளால், சித்தர்களால் சொல்லப்பட்டது தான். அதை தெளிவாக்கும் பொருட்டு அதை இப்பொழுது மற்றவர்களைப் போல நானும் சொல்லுகிறேன். இதில் புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சொன்னதையெல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதில் யார் சொல்லியதையும் இது தேவையில்லை என்று விட்டுவிட்டு இதுதான் தேவை என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் தேவைதான். இதை எதற்காக நாம் இப்பொழுது விரிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், ஜனங்களுக்கு தெரிவதில்லை, அதற்காகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏமாற்றுகிறார்கள். ஜோதிடர் என்று சொல்லிக்கொண்டு பொய்யே பேசுகிறார்கள். ஜனங்களுக்கு தெரியாததால் ஜனங்களை முட்டாளாக்குகிறார்கள். இன்று நாட்டிலே அரசியல்வாதிகள் ஜனங்களை கெடுக்கிறார்கள். ஜனங்களை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் சுகங்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் அவர்களையும் அவர்கள் தலையிலேயும் சாம்பலை பூசுவது ஜோதிடர்கள் தான். என்று ஜோதிடன் என்பவன் எதுவும் தெரியாமல் ஏதோ சில இதுகளை வைத்துக்கொண்டு எல்லாம் பொய்யே சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள். அந்த என்னென்ன பொய் சொல்லுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜோதிடம் கற்போம் என்ற பகுதியை நான் சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதை வைத்துக்கொண்டு கை நாட்டு போடுவோனெல்லாம் என்று ஜோதிடம் சொல்லுகிறான். லக்கணமே கணிக்க தெரியாது, அவன் ஜோதிடம் சொல்கிறான். ஏனென்றால் என்று கம்ப்யூட்டர் வந்து விட்டது. செல்களிலெல்லாம் அந்த நேரத்தை போட்டால் ஜாதகம் வந்து விடுகிறது. கணிக்க தெரிய சொன்னால் இன்றைய ஜோதிடர்களுக்கு ஜாதகத்தை கணிக்க சொன்னால் ஜாதக லக்கணமே கணிக்க தெரியாது, திசை புத்திகளை போட தெரியாது. 80 பேர் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறான். இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மறைவு ஸ்தானம், உச்சஸ்தானம், ஆட்சி ஸ்தானம், பார்வை, இது பார்க்குது, அது பார்க்குது, கோச்சாரம். கோச்சாரத்தில் அது குரு சனி, இந்த ரெண்டையும் வச்சுட்டு இதையே சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாத்துறானுங்க. அது ராசி தான். இவங்க சொல்கிறது எல்லாமே ராசிக்காக தேவையானுடைய லக்கணத்துக்காக அல்ல. லக்கணம் என்பது தான் ஒருவருடைய சரியான நிலையை எடுத்து சொல்லக்கூடிய ஜாதகம் என்பது லக்கணம் தான். பின்ன அது இல்லாமல் லக்கணம் ஏதோ அதையெல்லாம் மூட்டை ஏற்றி விட்டு இந்த ராசியை வைத்துக்கொண்டே, நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே, இந்த கிரக பயிற்சிகளை வைத்துக்கொண்டே அள்ளி விடுகிறார்கள். பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சொல்லியதே திருப்பி 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 சொல்லி ஏமாற்றுகிறார்கள். அதில் அந்த காலத்தில் நாளிதழ்களில் இந்த ஜோதிடத்தை பற்றியும் வாரதழ்களிலும் சொல்லி வந்தார்கள். அது ஓரளவுக்கு இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக எழுது படிக்க தெரிய வேண்டும், அதை வைத்து எழுத வேண்டும். இப்பொழுது இந்த டிவி இருக்கிறதல்லவா, அதை வைத்து கொண்டு அவன் அந்த டிவிக்காரர்களுக்கு பணத்தை கட்டிவிட்டு அள்ளி விடுகிறார்கள். எதுவுமே தெரியாது, முட்டாள்தனமாக சொல்லுகிறார்கள். அது ஜனங்கள் டிவியில் வருகிறது என்றால் அதை நம்பிக்கொள்கிறார்கள். சன் டிவி நாடகங்கள் எவ்வாறு பொதுமக்கள் கெடுக்கிறதோ அதே போல் தான் ஜோதிடர்கள். சன் டிவி நாடகங்கள் ஜனங்களை முட்டாள் பண்ணுவதில் கைதேர்ந்தது சன் டிவி நாடகங்கள் தான். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஏமாறுகிறார்கள், ஜனங்களை ஏமாறுகிறார்கள். அடுத்தது இவன் ஜோதிடன் ஏமாற்றுகிறான். அதுக்கு அடுத்தது பூசாரிகள், ஐயர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். ஜோதிடம் என்பது விஞ்ஞானம், அதை முறைப்படி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கைக்கு வேலை செய்வது எவ்வாறு, சம்பாதிப்பது எவ்வாறு, கல்வி எவ்வாறு கற்றுக்கொள்வது, பிறரிடம் எப்படி பழக வேண்டும், தொழில்கள் எவ்வாறு என்று எல்லா விதமாக கல்விகள் இருக்கின்றன. ஜோதிடம் என்பது மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான பகுதி. ஆனால் ஜோதிடத்தை பற்றி யாருமே கவனிப்பதில்லை. அதாவது இதை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவனுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் தேவை இருக்கிறது. ஜோதிடம் பார்ப்பதில்லை என்பது சில பேர் இருக்கிறார்கள். அது பார்த்து தான் ஆக வேண்டும் என்பது இல்லை. ஆனால் பார்த்து ஏமாறுபவதுதான் இன்று அதிகம். எனவே இதை ஒரு +2 முடிப்பதற்குள், +1 1 வருடம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இதை பாடமாக சொல்லிக் கொடுக்கலாம். 10 முடித்து 11ஆவதில் சேரும்பொழுது 1 வருடம் போதும்.
ஜாதகம் என்ற ஒரு பகுதியை சேர்த்து அதில் ஒரு ஆசிரியை கொடுத்து ஒரு பயிற்சி செய்து அவர்களுக்கு அதில் தனியாக ஒரு சான்றிதழ் வழங்கலாம். நான் சொல்லுவேன் என்றால், நீ ஜோதிடம் பார்க்க எவனோடும் யாரும் போகக்கூடாது என்று தான். எல்லோருமே ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான பகுதி. அதை வைத்துக்கொண்டு இன்று ஜாதகம் இல்லை, கடவுள் இல்லை என்பவனெல்லாம் அவனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் சரியாக செய்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுவன் தான் சரியாக கடவுளை பூஜிக்கிறான். மந்திரந்தரம் மென்மையந்தான் கோயிலாக சென்று நிறைய அரசியல்வாதிகள் பரிகாரங்கள் தேடுகிறார்கள். இது எல்லாமே முட்டாள்தனம்தான். மனது சங்கடப்படுகிறது. பொய்யே தான் சொல்லுகிறார்கள். எல்லாம் பொய்யையே சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். என்னிடம் வருவோம்னு சொன்னவனெல்லாம் அவன் எதை வைத்து அந்த மாதிரி சொன்னான் என்று தெரியவில்லை. ஆனால் ஜனங்கள் அவர் இந்த சொன்னார், இவர் இந்த மாதிரி சொன்னார். அது எல்லாம் ஜாதங்கள் எந்த விதத்திலும் இல்லை. ஆனால் பொய்யை சொல்கிறார்கள். இப்பொழுது கம்ப்யூட்டர் வந்துவிட்டால் கணக்கும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கம்ப்யூட்டரை ஆன் செய்ய வேண்டியது, அதில் போட்டு அதில் கம்ப்யூட்டரில் பொதுவாக பொது கருத்துக்கள் கொடுத்து அதை படித்து காமிச்சு வருகிறார்கள். ஜனங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தால் அது என்னமோ பெரிய அவனுடைய வித்தை என்று நினைக்கிறார்கள். அது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சதுன்னா அது அவங்கவுங்க யார் வேணாலும் பண்ணாலும் அது வரும். எனவே கம்ப்யூட்டரில் ஜாதகம் கணிப்பதற்கு கம்ப்யூட்டர் சரி, ஆனால் ஜாதகத்தை பற்றி சொல்வதற்கு கம்ப்யூட்டர் ஆகாது. ஜோதிடம் என்பது தலைமுறையாக அதில் நிறைய பேர் புதியவைகளை பூற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலேயே இவ்வளவு தெளிவாக வல்லை. ஒவ்வொரு மகான்களாக, ஒவ்வொரு ஆசிரியர்களாக, ஒவ்வொரு ஞானிகளாக ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு வருகிறார்கள். நான் சொல்வதென்றால், கடந்த ஒரு 20 வருடத்திற்கு முந்தி பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் என்பதை தவிர வேறொன்றுமே இல்லை, வேறு தோஷங்கள் இல்லை, செவ்வாய் தோஷம்தான். அதற்கு அடுத்தது ஜாதக பொருத்தம், அவ்வளவுதான். திசை பூர்த்திகள் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் இந்த 20 வருடத்திற்குள் நான் இந்த ராகு தோஷங்கள், கேந்திர தோஷங்கள் இரண்டையும் புதிதாக நடத்தியிருக்கிறேன். யாரும் செய்யவில்லை. ஆனால் அது உண்மையா என்று பார்த்தால் 100க்கு 100 அது உண்மை. அது சரியாக வருகிறது. இப்பொழுது உணர்கிறார்கள். இது எப்படி என்றால், இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு தெரிவிப்பது தான். கடவுள் தெரிவித்தால் ஒழிய நம்மளும் இருக்கும் ஆழ்மனது பிரபஞ்சத்தில் சஞ்சரித்து இதை கண்டுபிடித்தால் ஒழிய சொல்லிக் கொடுத்து வராது. எனவே ஜோதிடத்தில் இது நான் சேர்த்து இருக்கிறேன். இன்னும் ஜோதிடத்தில் நிறைய விட்டுப்போன பகுதிகள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்வோம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது ஜாதகத்தில் லக்னம் என்பது மிக முக்கியமான ஒன்று. மிக மிக முக்கியமானது லக்னம். சூரியன் உதயத்துக்கு 180 டிகிரியில் பூமி சுற்றுது. சூரியனுக்கு நேர் 180 டிகிரியில் பூமியினுடைய எந்த மையப்புள்ளி இருக்கிறதோ அந்த மையப்புள்ளி தான் லக்னம். அது சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கு லக்கணத்தை பற்றி கவனிப்பாரே இல்லை. அந்த லக்கணம் என்பது என்ன, அது என்ன செய்கிறது, அது சுழல்கிறதா, அது மாறி நட்சத்திரம் மாறுகிறதா, வீடு மாறுகிறதா என்பதை பற்றி எந்த நூல்களிலும் குறிப்பிடவில்லை. எந்த ஆசிரியரும் சொல்லவில்லை, எந்த ஞானியும் சொல்லவில்லை. இங்கு பூமி என்பதே இல்லை. ஜாதகத்தில் பூமி என்று குறிப்பிடுகிறார்களா என்றால் இல்லை. பூமி இருக்கிறது, அது ஒரு கோள். ஆனால் இங்கு பூமி என்ற வார்த்தையே சுற்றுகிறது என்று தான் வருகிறது ஒழிய பூமி என்ற ஒரு கோளுக்கு இங்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எதுவுமே இல்லை. அதாவது என்னென்றால், பூமியினுடைய துணைக்கோள் சந்திரன், அதனால் பூமிக்கு பதிலாக சந்திரன் என்று சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான். அதோடு முடியாது. பூமி என்பது ஒரு தனி கோள். அதை சந்திரன் வேண்டால் பூமியை சுற்றலாம். ஆனால் பூமிக்குண்டான அந்த ஈர்ப்புகளும் பூமிக்குண்டான செயல்பாடுகளும் இருக்கிறதல்லவா, அது இருக்கிறது. அதை இங்கு அடியோடு விட்டுவிட்டார்கள். அதை விளக்கவே இல்லை. லக்கணம், நான் சொன்ன அந்த லக்கணம், ஒருவன் பிறக்கும்போது சூரியனுடைய நேர் 180 டிகிரியில் என்ன புள்ளியோ அந்த புள்ளி தான் லக்கணம். இதுதான் உண்மை. பூமி சுற்றிக்கொண்டே இருக்கிறது. சூரியனுக்கு நான் சொன்னது போல் சித்திரை மாதம் காலை அப்படிங்கிறது அந்த முதல் புள்ளி, மேசத்தினுடைய முதல் பாதம், அஸ்வினி 1, அது அந்த லைனில் அதில் 13 நிமிடம் இருக்கும். அடுத்து சுற்றி கொண்டே வருகிறது. சுற்றி கொண்டு வரும் பொழுது ஒருவன் பிறக்கும்போது அந்த நேரம் என்பது அது எந்த புள்ளியோ அதுதான் லக்கணம். அதுதான் லக்கணம். ஆனால் அந்த லக்கணம் என்று சொல்லிவிட்டார்களுடைய அந்த லக்கணம் என்ன செய்கிறது, அந்த லக்கணம் இயங்குகிறதா, அந்த லக்கணத்துக்கு என்ன வேலை என்பதெல்லாம் இங்கு
தெளிவே இல்லை. லக்னாதிபதி என்று வேணால் சொல்லுகிறார்கள். லக்னாதிபதி வேறு, லக்னத்தினுடைய புள்ளி வேறு. அது லக்னம் என்பது வேறு. அதை பற்றி இங்கு குறிப்பிடவே இல்லை. அது என்ன செய்கிறது என்று இல்லை. அது என்ன, அது அது யார்? லக்னம் என்பது யார்? அது யாரை குறிக்கிறது? அதேபோல் பூமி என்பது யாது? அது எதை குறிக்கிறது என்பதெல்லாம் இங்கு மறைக்கப்பட்டுள்ளன. அல்லது மறைத்தார்களா அல்லது தெரியாமல் விட்டுவிட்டார்களா என்பது பற்றி தெரியாது. எனவே அடுத்து வரப்போகும் இந்த பாடங்களில் லக்னம் என்ற புள்ளி என்ன செய்கிறது, பூமி என்பது யாது, அது என்ன செய்கிறது, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சற்று விரிவாக ஆராயிருக்கிறோம். எனவே இதை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நான் அடுத்தடுத்து சொல்லப்போகவையெல்லாம் மிக முக்கியமான கருத்துக்கள். இங்கு யாரும் ஜோதிடர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஜனங்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இது லக்கணம் என்பது பற்றியும் பூமி என்பது பற்றியும் அது விட்டுப்போன பகுதிகள் அதையெல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நிச்சயமாக ஆராய்ச்சி செய்யலாம். ஏற்கனவே கொடுத்துள்ளவர்களை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டாலே 80% 90% தெரிந்துவிடும். ஆனால் ஒரு 10% ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தினப்பலன் சொல்கிறார்களே ஒழிய உனக்கு காலையில் 6 மணிக்கு என்ன நடக்கும், 7 மணிக்கு என்ன நடக்கும், 8 மணிக்கு என்ன நடக்கும் எவனாவது சொல்லுகிறானா? எந்த ஜோதிடனாவது சொல்லுகிறானா? 11 மணிக்கு உனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார்களா? இல்லை, அது தெரியாது. மொத்தமாக நாளை ஓட்டுவது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது நடக்கு, புதன்கிழமை இது நடக்கு, இதை வச்சே வண்டி ஓட்டிட்டு ஒன்று பொய்களாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து நான் சொல்லுவனவற்றை தொடர்ந்து கவனியுங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் அறிவுக்கு விருந்தாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.